Okay, student, good afternoon. Next topic, preparation of chlorine. So next family என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா group number 17 halogen family. Group number 17 halogen family. Group number 17 halogen family. Group number 17 halogen family ல first atom என்னன்னு பாத்தீங்கன்னா chlorine. So chlorine, bromine, iodine, fluorines are halogens. So இந்த halogen ஜெனரலா X அப்படினு நோட் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும். So halogen ஃபேமிலில first என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா chlorine. So chlorine is a very high reactive metal. Very high reactive metal. So one of the halogen. Next. So the chlorine எப்படி prepare பண்றது? General methods of preparation of chlorine. So preparation of chlorine part. Preparation of chlorine. So Cl2 chlorine எப்படி prepare பண்ண போறோம்னு பார்ப்போம். So 4NaCl எடுத்துக்கிறோம். 4NaCl and 4H2SO4 and manganese dioxide. Manganese dioxide எடுத்துக்கிறோம். ஓகேவா? So NaCl 4H2SO4 MnO2 எடுத்துக்கிறோம். First 4Na and HSO4 எடுத்து என்ன செய்யலாம் 4NaHSO4 sodium hydrogen sulfate sodium hydrogen sulfate next இங்க 4H2 இருக்கு சரியா 4H2 ல இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு ரிமைனிங் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா 4 ஹைட்ரஜன் இருக்கு so 2H இங்க manganese dioxide ல 2 ஆக்சைடு இருக்கு 2H2 and Cl எத்தனை Cl இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4Cl இருக்கு சோ அதுல MnCl2 plus Cl2 குளோரின் வந்து prepared ஆயிட்டு குளோரின் வந்து MnCl2 plus Cl2 சோ குளோரின் வந்து prepared ஆயிட்டு அடுத்து இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து குளோரின் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு சோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் lead oxide PbO2 lead oxide react with 4 hydrochloric acid சரியா so lead இருக்கு இங்க 4Cl ல 2Cl எடுத்துக்கணும் so அப்ப PbCl2 lead chloride remaining இங்க 4 hydrogen எப்படி எழுதலாம்னா 2H2O PbCl2 ல remaining என்ன Cl இருக்கு 2Cl2 இதே மாதிரி தான் manganese dioxide M1O2 plus 4HCl ல so என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சேம் MnCl2 2H2O plus Cl2 குளோரின் வந்து prepare ஆகும் நெக்ஸ்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல இருந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்ல இருந்தும் எப்படி குளோரின் prepare பண்ணலாம்னு பார்ப்போம் so 2KMMnO4 potassium permanganate react with cysteine hydrochloric acid so 2 potassium 2Cl 2KCl next so Mn எத்தனை இருக்கு 2Mn இருக்கு so 2MnCl2 remaining ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குடா 16 ஹைட்ரஜன் இருக்கு அதை எப்படி ரைட் பண்ணலாம் 8H2 இங்க ஆக்சிஜன் எத்தனை இருக்கு 8 ஆக்சிஜன் இருக்கு 8H2 so இங்க ஒரு 4 chlorine இங்க ஒரு 2 chlorine so 4 plus 2 6 plus எத்தனை chlorine remaining இருக்கு 10 chlorine இருக்கு அந்த 10 chlorine எப்படி எழுதலாம் 5Cl2 ஓகேவா நெக்ஸ்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு பார்ப்போம் K2Cr2O7 plus 14HCl so இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 14 ஹைட்ரஜன் இருக்கா சோ அத 7H2 எடுத்துக்கலாம் இங்க ஆக்சிஜன் பொட்டாசியம் டைக்ரோமேட்ல 7 இருக்கு அப்ப 7H2O சோ ரிமைனிங் இருக்குறத பாத்துப்போம் ஓகேவா பொட்டாசியம் வந்து 2 இருக்கா அப்ப 2KCl சோ குரோமியம் 2 இருக்கு 2CrCl3 குரோமைல் குளோரைட் 2CrCl3 சோ ரிமைனிங் சோ அப்ப குளோரின் இங்க மட்டும் எத்தனை குளோரின் இருக்குடா சோ இங்க ஒரு 2 இங்க ஒரு 6 2 plus 6 8 so remaining 6 chlorine அந்த 6 chlorine எப்படி எழுதலாம் 3Cl2 னு ரைட் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்
இது வந்து ஜெனரல் மெத்தட். நெக்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர்ல வந்து எப்படி குளோரைனை ப்ரிப்பேர் பண்றது. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்முலா CaOCl2. CaOCl2 ப்ளீச்சிங் பவுடர் CaOCl2. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் react with hydrochloric acid and sulfuric acid. Hydrochloric acid and sulfuric acid. So bleaching powder வந்து CaCl2 first எடுத்துக்கணும். CaCl2 plus hydrochloric acid ல உள்ள Cl2. remaining என்னடா இருக்கு? 2 hydrogen 1 oxygen H2O. bleaching powder react with sulfuric acid. next H2O எடுத்துக்கணும். H2O plus CaSO4 calcium sulfate. remaining என்ன இருக்கு? Cl2 chlorine. so இப்படி bleaching powder இருந்தும் chlorine prepare பண்ணலாம். next so manufacturing process, அதாவது commercial preparation of chlorine. வியாபார ரீதியா chlorine எப்படி prepare பண்றதுன்னு பார்ப்போம். first sodium chloride எடுத்துக்கிறோம். so commercial preparation of chlorine, sodium chloride dissociate பண்ணா Na plus Cl minus தான் கிடைக்கும். next water dissociate பண்ணா எப்படிடா கிடைக்கும்? H plus OH minus. so Na வும் OH ம் சேர்ந்து Na plus OH gives NaOH. இது electrolysis processல இந்த reaction நடத்துறோம். so electrolysis processல at the cathode ல இந்த reaction நடக்கிறதா வச்சுக்கணும். so அப்ப cathode அப்படின்னா hydrogen தான் cathode. so H plus 1 electron H, then H plus H2. இது வந்து cathode ல reaction நடக்கும். அதே இது anode ல reaction. so reaction at the anode ல என்ன reaction தான்? so chlorine electron gives Cl minus. so chlorine plus chlorine gives chlorine. so electrolysis processல என்னது chlorine prepare பண்ண முடியும். ஓகேவா? next Decon process, important 3 mark question. chlorine preparation Decon process. chlorine preparation Decon process. chlorine preparation Decon process. Decon process. chlorine preparation Decon process. so Decon processல எப்படி chlorine prepare பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். first famous stone எடுத்துக்கிறோம். அடுக்கடுக்கா உள்ள செல்ஃப்ல எடுத்துக்கிறோம். so hydrochloric acid soaked with famous stone எடுத்துக்கிறோம். so hydrochloric acid in the presence of oxygen 400 degrees C. so Cu2Cl2 cuprous chloride எடுத்துக்கிறோம். soaked with famous stone in the self famous stone in the selves. so hydrochloric acid. so எப்படி எழுதலாம்? so 4 ஹைட்ரஜனையும் எப்படி எழுதலாம்னா 2H2O. ரிமைனிங் எத்தனை Cl இருக்குன்னா 4Cl இருக்கு. இந்த 4Cl எப்படி எழுதலாம்? 2Cl2 ரைட் பண்ணலாம். ஸோ புக்கில் மிஸ்டேக் ஆஇருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிக்கோ. ஸோ இது வந்து குளோரின் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதே இது குப்ரஸ் குளோரைட்ல இருந்து எப்படி குளோரைனை ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பாரு. Cu2Cl2 2Cu2Cl2 பிளஸ் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜனை மட்டும் இங்கே ஆட் ஆகும். அப்போ 2Cu2O Cl2 குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு. குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு. இந்த குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு கூட ஸோ Cu2O Cl2 plus 2 hydrochloric acid. ஸோ குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு கூட ஆட் பண்ணுறோம். அப்போ 2 hydrochloric acid இருக்கா, இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து H2O எலிமினேட் ஆயிடும். ரிமைனிங் என்னடா இருக்கும்? ரிமைனிங் என்ன இருக்கும்? Cu2Cl2 2Cu2Cl2 இருக்கும். Cu2Cl2 ஆமா கரெக்ட் தான்.
Cl2 Cu2 அங்க ஒரு ஆல்ரெடி 2 குளோரின் இருக்கு. ஸோ இங்க ஒரு இது இருக்கு. அப்ப 2CuCl2 சாரி 2CuCl2 இருக்கும். இந்த 2CuCl2வை again dissociate பண்ணணும். அப்படிதான் குளோரின் கிடைக்கும். இந்த 2CuCl2வை again dissociate பண்ணுவோம். 2CuCl2 எப்படி dissociate பண்ணலாம்? Cu2Cl2 ரிமைனிங் இருக்கிறது என்னது குளோரின். ஸோ இப்படி டெகான் ப்ராசஸ் மூலமாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா குளோரினை ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த குளோரினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். குளோரின் இஸ் a greenish yellow case and irritating pungent odor. Chlorine is a greenish yellow case with pungent irritating odor. Greenish yellow case and pungent irritating odor. So இத வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன்ஹேலிங் பண்ணா, அதாவது சுவாசிச்சோம், ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸ் சுவாசிச்சோம் அப்படின்னா ஹெட்டேஜ் ஏற்படும். அதிகமா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து இன்ஹேலிங் பண்ணா, அதாவது கொஞ்சமா நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தலைவலியே வந்துடும் குளோரின் கேஸ். அதே இது லார்ஜ் குவான்டிட்டிஸ் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இன் கேஸ் ஆஃப் ஃபேட்டல் மீன்ஸ் என்ன அப்படின்னா டெத்தே ஆயிரும். இன் கேஸ் ஆஃப் it would be fatal means இந்த டெத்தே ஆயிரும். ஸோ இப்போ ஸ்மால் இன்ஹேலிங் பண்ணா, கொஞ்சமா சுவாசிச்சோம்னா தலைவலி வரும். அதிகமா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஸோ அதெல்லாம் செத்தே போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதனுடைய கிறிஸ்டலின் ஸ்டேட்ல இது எப்படி இருக்கும் அப்படின்னா குளோரின் 8H2O ஹைட்ரேட்டா இருக்கும். Cl2 8H2O இருக்கும். குளோரின் ஹைட்ரேட்டா இருக்கும். ஸோ கிறிஸ்டலின் ஸ்டேட்ல. ஸோ இது கிறிஸ்டலின் ஸ்டேட்ல லிக்விடா இருந்தால், ஸோ இந்த குளோரின் வந்து கன்வெர்டட் இன்டு இந்த கிறிஸ்டலின் இஸ் கன்வெர்டட் இன்டு லிக்விட். ஸோ இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் லிக்விட்ல இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் -34.6 டிகிரி C. ஸோ இது வந்து சாலிடா இருந்தா, எல்லோ கிறிஸ்டலின் சாலிடா இருந்தா, ஸோ இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் -102 டிகிரி C. -102 டிகிரி C. இதுதான் இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் chlorine react with metal and non-metal forms. Chlorine react with metal and non-metal. Chlorine react with metal and non-metal பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெட்டல் கூட ரியாக்ட் பண்றத பார்ப்போம். ஸோ குளோரின், ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு வெல் நோன் குளோரின் எடுத்துக்கிடுவோமே. ஸோ எதை எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் Cu எடுத்துக்கோங்க. CuCl2. ஸோ CuCl2. இப்போ H2Cl2 2 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எப்படி கிடைக்கும்? சிம்பிளா ஆர் 2 PbCl2 PbCl2 எப்படி கிடைக்கும்? ஓகேவா? அதே மாதிரி ஸோ அயன் 10 எப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ 2Fe plus 3Cl2 and 2Al plus 3Cl2. ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 2Fe ferric chloride 2FeCl3 and 2AlCl3 அலுமினியம் ட்ரைக்ளோரைட் கிடைக்கும். அலுமினியம் ட்ரைக்ளோரைட். அதே இது பாஸ்பரஸ் கூட 6Cl யூஸ் பண்ணா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் கிடைக்கும். எப்படி? பாஸ்பரஸ் 4 பாஸ்பரஸ் PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் வந்து கிடைக்கும். அதே இது ஆர்சனிக், ஆன்டிமனி, இது கூட எது கூட நானும் ரியாக்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்க, இப்ப 2As plus Cl3 3Cl2 or 2Sp 3Cl2. Sp means another antimony. Sp na enada antimony. So arsenic chloride As 2AsCl3 arsenic chloride and 2SpCl3 antimony chloride. So இதே மாதிரி போரான் கூட ரியாக்ட் பண்ணி, so 2 boron plus 3Cl2 boron trichloride 2 boron plus 3Cl2 boron trichloride இப்படியும். so chlorine react with metals and non-metals கூட ரியாக்ட் பண்ணி அதனுடைய காம்பவுண்ட் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் chlorine reacts with
hydrogen. So first carbentane, turpentine அப்படிங்கிற chlorine react with hydrogen. Chlorine react with hydrogen. So hydrogen கூட react பண்ணி பார்க்கும். So first என்ன turpentine அப்படிங்கிற ஹைட்ரோகார்பன் கூட react பண்றோம். So C10H16, C10H16 and 8Cl2. So this is a turpentine. This is a turpentine. Turpentine. So C10H16 is a turpentine reacted 8Cl. So another 10 carbon plus 16 hydrochloric acid. இதே அந்த டெக்கான் ப்ராசஸ் ரிவர்ஸா பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2H2O plus 2Cl2 என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே 4 ஹைட்ரஜனும் 2Cl சேர்ந்து 4HCl plus 4. This is a reaction with hydrogen. So next வீடியோல என்ன பார்ப்போம் அப்படின்னா reaction with ammonia பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.